வணக்கம். இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம்னா, ஒரு சேனலுக்கான லோகோ எப்படி தயாரிக்கிறது, அதாவது சேனலுக்கான ப்ரொஃபைல் பிக்சர் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பிக்சல் ஆப் அப்படிங்கிற ஆப்பு ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே கிடைக்கும். அதை டவுன்லோடு பண்ணிக்கோங்க. ஸோ அதில் தான் இப்போ சேனலுக்கான லோகோ தயாரிக்க போகிறோம். ஸோ ஓப்பன் பண்ணிங்க, அந்த ஆப்பை டவுன்லோடு பண்ணி பிக்சல் ஆப்பை டவுன்லோடு பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஃப்ரண்ட் பேஜ் இருக்கும். ஓப்பன் பண்ணோன்னே இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி லோகோ செய்யுங்க. இப்போ நியூ டெக்ஸ்ட் நடுவில் உள்ளதை டச் பண்ணுறேன். டச் பண்ணி மேலே டெலீட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. லெஃப்ட் சைடு கார்னரில் டெலீட் கொடுத்துட்றேன். இப்போ ரைட் சைடு கார்னரில் கீழே இருக்கிற இந்த லோகோவை டச் பண்ணுறேன். டச் பண்ணோன்னே இமேஜ் சைஸுன்னு இருக்கும். இமேஜ் சைஸை டச் பண்ணுறேன். இப்போ கஸ்டம்னு உள்ள ஆரோவை டச் பண்ணுறேன். இப்போ ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்னு இருக்கா, ஸ்கொயர்னு அதை கொடுத்து ஓகே அப்படின்னு கொடுத்துட்றேன். எல்லாருமே செய்யக்கூடிய லோகோ தயாரிக்கையில் செய்யக்கூடிய மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? எல்லாமே சதுர வடிவில் தான் வச்சு லோகோ தயாரிக்கிறீங்க. அப்படி செய்கிறது தான் மிகப்பெரிய தப்பு. வட்டத்தில் தான் இருக்கணும் லோகோ. ஸோ அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, அது கொடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு வட்டம் வர வைக்கணும். ஸோ பக்கத்தில் உள்ள இந்த ஐக்கானை டச் பண்ணியாச்சு. இதில் ரெண்டாவது ஆப்ஷனாக இருக்க ஷேப்ஸ் அப்படின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஷேப் வேணாலும் மாற்றிக்கலாம். உங்களுக்கு வட்டமாக சதுரமாக எது வேணாலும் மாற்றிக்கலாம். வட்டம் மட்டும்தான் சேனல் லோகோ தயாரிக்கணும். வட்டம் கொடுத்தாச்சு. வட்டத்தை இதை நான் இப்போ பெருசாகிக்கிறேன். அதாவது இந்த சைஸுக்கு, இந்த சதுரம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த சைஸுக்கு நம்ம சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, சேனல் லோகோ எப்போவுமே வட்டமாக தயாரிக்க கற்றுக்கங்க. இது வரைக்கும் நீங்கள் சதுரமாக வச்சுருந்தீங்கன்னா இனிமேல் போய் சேஞ்ச் பண்ணி வட்டமாக வச்சுக்கோங்க. சேனல் லோகோவை சதுரமாக வைக்கவே கூடாது. அது எப்போவுமே அது ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். சேனல் லோகோ மாதிரியே தெரியாது. ஓகே, கொடுத்தாச்சு. இந்த நடுவில் உள்ள வட்டத்துக்கு என்ன கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன கலர் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி நான் எப்படி செய்யணும்னு சொல்லி தான் கொடுக்குறேனே தவிர உங்களை இது மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்ல. உங்கள் க்ரியேட்டிவிட்டி மைண்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன இமேஜ் கொடுக்கணுமோ, எழுதணுமோ, இது மாதிரி வேணாலும் வச்சுக்கோங்க. நான் சும்மா சாதாரணமாக ஓகே ரெட்டு கொடுத்துட்டேன். நடுவில் உள்ள வட்டத்துக்கு டிக்கு கொடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் அதை பண்ணி பேக்ரவுண்டுக்கு இமேஜ் கலர் கலர் சேஞ்ச் பண்ணிடணும். ஸோ கலர் என்ன கலர் கொடுக்கலாம்? இப்போ நான் அதுக்கு ஒயிட் கொடுத்துட்றேன். பேக்ரவுண்டு அந்த இதுக்கு ஓகே ஒயிட் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு சேனலுக்கு ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்போ இதில் டெக்ஸ்ட் எழுத போகிறேன். என்னோடய சேனல் நேம் பேர். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு மைண்ட் க்ரியேட்டிவிட்டி இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் சூப்பராக தயாரிச்சிக்கலாம். இதில் ஃபோட்டோ இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் சிம்பிளாக உங்களுக்கு எப்படி சேனல் லோகோ தயாரிக்கிறது அப்படிங்கிறதுக்காக இது சொல்லித்தரேன். யூடியூப் டிப்ஸ். உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை பயன்படுத்துங்க. நீங்கள் எந்தளவுக்கு சூப்பராக தயாரிக்கணுமோ அந்தளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நான் யூடியூப் டிப்ஸ் தமிழ்னு கொடுக்க போகிறேன். நம்ம சேனல் பேராக தானே. ஸோ இந்த எழுத்துக்கு இப்போ கலர் கொடுக்கணும். கலர் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த எழுத்துக்கு லைட்டாக ஒரு பார்டர் கொடுத்துடலாம், ஸ்ட்ரோக் கொடுத்துடலாம். யூடியூப் டிப்ஸ் தமிழ். ஓகே, இப்போ அடுத்ததாக ஷேடோ கொஞ்சம் கொடுத்துடலாம். ஷேடோனா நிழல், அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கொடுத்தாச்சு. இப்போ இந்த எழுத்தோட டிசைன் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கும். நீங்கள் தான் படித்து பார்த்து டக்கு டக்குன்னு என்ன தேவையோ அது மாதிரி இதோட ஸ்டைல் மாற்றிடலாம். ஓகே, இப்போ கொஞ்சம் பெருசாகிக்கலாம். சைஸை கிளிக் பண்ணி பெருசாகிக்கிறேன். ஓகே, டிக் கொடுத்தாச்சு. இன்னும் ஒரு தடவை எடிட் பண்ணிடலாம். எதற்கு அப்படின்னா இதை கொஞ்சம் நகர்த்தி வைக்கிறதுக்காக. ஓகே, இப்போ யூடியூப் டிப்ஸ் தமிழ்னு சூப்பராக வந்துருச்சு. சேனல் லோகோவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ மேலே உள்ள 3 புள்ளி அழுத்தி எக்ஸ்போர்ட் இமேஜ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்னுடைய சேனலுக்கான லோகோ சேவ் டு கேலரி அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. இப்போ என்னுடைய சேனலுக்கான லோகோ ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இது மாதிரி நீங்களும் உங்கள் சேனலுக்கு லோகோ ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இப்போ கேலரியில் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா
சேனலுக்கான லோகோ இருக்கும். தேங்க்யூ. ஈஸியாக லோகோ ரெடி பண்ணிக்கோங்க. இப்படி தான் லோகோ ரெடி பண்ணணும். உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி மைண்டை வச்சு என்னென்ன ரெடி பண்ண முடியுமோ அது மாதிரி டிசைன்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.